இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சம்பாதித்த திருச்சபையிலே கிறிஸ்து தலையா இருக்கின்றார். திருச்சபையராகிய நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக இருக்கின்றோம். இப்படி கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாக இருக்கிற நாமோ அன்பற்றவர்களாய், ஒருவரை ஒருவர் பகைத்து ஒருவருக்கு விரதமாய் ஒருவர் செயல்படக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். இப்படி நமக்கு நாமே விரதமாய் காணப்படுவோமானால் தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு நமக்கு கற்பித்திருக்கிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவை நீங்கள் அறிந்து ஒருவருக்கொருவர் ஒப்புரவானால் நலமாயிருக்கும்.